ரொம்பவே ஈஸியாக உருளைக்கிழங்கு மசாலா டிஃப்ரெண்ட்டாக எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது சப்பாத்தி பூரிக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சோம்பு கடுகு போட்டுக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயத்தை சும்மா நார்மலாக கட் பண்ணியிருக்கேன், அதே சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக கலர் மாறின உடனே இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதிலே ஒரு பெரிய சைஸ் அளவு தக்காளி போட்டுக்கலாம். போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் மசிஞ்ச உடனே இதில் மசாலா தூள் என்னென்னு பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. சிக்கன் குழம்பு பொடி 3 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. கறி மசாலா 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரட்டும். இப்போ 4 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு அந்த மசாலாவோட போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்குல மசாலா எல்லா பக்கமும் படுற அளவு நல்லா பெரட்டிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ எல்லாம் 1 கப் அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினோடனே கொஞ்சம் கெட்டியாக மாறிடும். இப்போ இதில் உப்பு வரப்பெல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொதி வந்துடும். கொதி வந்து கட்டியாக மாறும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை நல்லா கரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் கட்டியாக மாறும். இதில் தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் மிதந்து வரும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை மல்லியில் போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி பூரிக்கு எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.